Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எந்த வசனத்தின் அடிப்படையில் கேட்குறீங்க? எந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? எந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் எனக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? எந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் அந்த நிச்சயம் உங்களுக்கு உண்டாயிருக்கு, நான் கேட்டதை பெற்றுக்கொள்வேன்? அந்த வாக்கு தத்துவத்தை விட்டுறாதீங்க. எப்போதும் அதை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி உங்கள் கவனத்தை அதன் மீது செலுத்த வேண்டும். உங்கள் எண்ணங்களை அதன் மீது வைக்க வேண்டும். விளங்குதா? அப்ப அந்த சுகத்தை உதாரணமாக வைத்து பார்ப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் திருப்போம், 16ஆம் வசனம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 53:4, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லாரும் சொல்லுங்க, பாடுகள் துக்கங்கள். அப்புறம் சொல்லி இருக்குது, நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். சரி, பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார்னு சொல்லியிருக்கிறதுனால நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, கல்வாரி சிலுவையில் இயேசு நோயெல்லாம் சுமக்கலையாக்கும், வெறும் என்னத்தை சுமந்தார்? நம்முடைய பாவங்களை தான் சுமந்தாரு. நம்முடைய பாடுகள் துக்கங்கள்ன்றது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் இதை தான் குறிக்குது என்று சொல்லி அப்படி சொல்லிடுறாங்க. ஆவிக்குரிய சில காரியங்களை தான் குறிக்குது ஒழிய சரீர பிரகாரமாக கல்வாரி சிலுவையிலேருந்து நமக்கு எதுவும் சேரலைன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் இதை நான் எபிரேய மொழியிலே போய் விளக்க முடியும் உங்களுக்கு. பாடுகள் துக்கங்கள்ங்கிற வார்த்தை இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதே, இந்த தமிழ் வார்த்தைகளை எந்த எபிரேய வார்த்தையிலிருந்து வந்ததுன்னு பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனால் கிட்டத்தட்ட 1 டஜன் இடத்துக்கு மேலே இங்கே வேத வசனம் காண்பிக்கிறது. அந்த பாடுகள் துக்கங்கள்ன்ற வார்த்தை வியாதிகள் நோய்கள் என்று பல இடங்களில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல மட்டும் பாடுகள் துக்கங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே யாரும் ஹீப்ரூ ஸ்காலர் கிடையாது, இங்கே யாரும் ஹீப்ரூ தெரிஞ்சவங்க கிடையாது. ஆகவே ஹீப்ரூவை பயிற்சி பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கு. ஆகவே நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ மத்தேயு 8ஆம் அதிகாரம் வந்திருக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் நமக்கு ஏசாயா 53 என்ன சொல்லியிருக்குதுன்றத நமக்கு இங்கே வியாக்கியானம் பண்ணுகிறது. ஏசாயா 53:4 என்ன சொல்லியிருக்குது? பாடுகள் துக்கம்னு சொல்லியிருக்குது. அது என்ன? அது பொதுவான ஆவிக்குரிய பாடுகள் துக்கங்களா அல்லது சரீர வியாதிகளா? ஏசாயா 53:4 சொன்னது என்னங்கிறத இங்கே சொல்லுகிறார். அதுக்கு தான் இதை வாசித்தேன். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்தவர் அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அப்புறம் சொல்லுது, ஏன் சொஸ்தமாக்கினார்னு. ஏன் சொஸ்தமாக்கினார்? அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய, நல்லா சொல்லுங்க, என்னத்தை சுமந்தார் என்று யார் சொன்னது? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது. ஏசாயா எங்க சொல்லியிருக்காரு? ஏசாயா 53 தான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஏசாயா 53 மத்தேயு வாசித்துட்டு அவர் பாடுகள் துக்கங்கள்ன்றத எல்லாம் வாசித்துட்டு அவர் அதை இங்கே வியாக்கியானம் பண்றாரு. அவருக்கு தெரியும், அவருக்கு எபிரேய மொழிலாம் தெரியும். அவர் அதை வாசித்து பார்த்துட்டு இங்கே டைரக்டா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். பாருங்க, வேத வசனத்தை யாரும் மூடி எல்லாம் மறைக்க முடியாது. சில நேரத்தில் யாரோ சிலர் இது வியாதியா இருக்காதுன்னு சொல்லி அப்படி மொழிபெயர்த்திருந்தா கூட அதெல்லாம் வேற இடத்துல அது வந்துடும். கரெக்டா அங்கே ஏதாவது காமெண்ட்ரி வேற எங்கேயாவது இருக்கும். இந்த ஸ்கிரிப்சர் இன்டர்பிரட் ஸ்கிரிப்சர்னு ஒரு பெரிய ஒரு பிரமாணமே இருக்குது. வேத வசனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறதுல வேத வசனமே வேத வசனத்தை வியாக்கியானம் பண்ண உதவுகிறது. இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு வசனம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு வசனம் இருக்குது. ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடு, எல்லாருமே பயன்படுத்தலாம்.
அப்ப இது வந்து ஒரு காமெண்டரி ஆன் ஐசையா 53. ஏசாயா 53 என்ன சொல்லியிருக்குது என்பதை குறித்த விளக்க உரை தான் இங்க. அவர் சொல்லுகிறார், ஏன் சுஸ்தமாக்கினார்னு சொன்னா, ஏசாயா சொல்லிட்டார், அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். பாடுகள் துக்கம் ஜனரலா சொல்ல முடியாது, குறிப்பா சரீர பிரகாரமான பலவீனங்களையும் நோய்களையும் தான் அவர் சுமந்தார். அப்ப நான் கேட்கிறேன், நம்முடைய, எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் அவர் சுமந்தார் என்று சொன்னால், நானும் அதை சுமக்க வேண்டும் என்று அவர் விரும்பி இருந்தால், அல்லது நானும் சுமந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால், அவர் சுமந்ததுக்கு அர்த்தம் என்ன? இருக்கீங்களா? அவர் சுமந்தார்னு சொன்னா நான் சுமக்க கூடாது, அப்பதான் அவர் சுமந்ததுக்கு அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் கொண்டு போய் அவர் மீது வைத்துட்டு, என்னுடைய நோய்களை எல்லாம் அவர் மீது வைத்துட்டு, என்னுடைய பலவீனத்தெல்லாம் அவர் மீது வைத்துட்டு, என்னுடைய இந்த சரீரத்தின் பாடுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் மீது வைத்துட்டு, பிறகு நானும் இதை சுமந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் கொண்டிருந்தார் என்றால், அப்ப அவர் மீது வைத்ததுக்கு அர்த்தமே இல்லாமற் போய்விடுகிறது. சிலர் சொல்றாங்க, இல்லையா இது இப்படியா, ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது பாருங்க, பக்கத்து பெட்ல இன்னொருத்தர் இருந்தாருன்னா அவரை பார்க்கும்போது நமக்கு ஆறுதலா இருக்குது. அவங்க சொல்றாங்க, நம்மளை விட பெரிய வியாதி அவருக்கு இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, அவரை விட நம்ம தேவலாம் போல இருக்குது. அவரு இந்த வியாதியில ரொம்ப நாளா பாடுபடுறாராம, இதை குணமாவே ஆக்க முடியாதாம, நம்மளாவது ஏதோ ஒரு 2 மாசம் கிடந்து ஏதாவது என்னத்தையா சாப்பிட்டாது வீட்டுக்கு போய் சேரலாம். இவர் பாவம் திண்டாடுறாரு, அவரை பார்த்து தான் பரிதா பண்ணணும், என்னை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். என்ன விளையாட்டா இருக்கு பாருங்க. நீங்க சந்தோஷப்படுவீங்களா? ஆஸ்பத்திரியில் அப்போ ஒன்றும் பண்ணலாம், பேசாமல் உங்களை வீல் சேரில் உட்கார வச்சு அப்படியே ஆஸ்பத்திரியே ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டாடலாம், இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம் அதிகமாகும். வார்டா இன்டென்சிவ் கேரு, கார்டியக் கேர், எல்லா வார்டுலையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து எல்லாரையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அதிகமாக. எனக்கு அப்படிலாம் சந்தோஷமே வராது. நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன்னா ஒரே ஒரு விதத்தில் தான் சந்தோஷம் வரணும், சுகமாகி அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து எந்திரிச்சு சட்டையை மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்து நல்லா சுகமாக இருக்கணும், அப்போ தான் சந்தோஷம் வரும். வேற எப்படி சந்தோஷம் வரும்? ஜனங்க பாருங்க, ஏதோ பிரசங்கத்துக்காக ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது, சும்மா அப்படி கேட்கறதுக்கு நல்லா இருக்கிறதுனால எதையோ ஒன்று சொல்லக்கூடாது. எது ரியாலிட்டி? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் சுமந்து விட்டார். யாருடைய நோய்களை? நம்முடைய நோய்களை, நம்முடைய பலவீனங்களை. அப்படி உங்களுடையது என்னுடையது எல்லாத்தையும் சேர்த்து அவர் சுமந்தாராம். அவர் சுமந்தார் என்று சொன்னால் நான் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சுமந்து இருக்கிறார் சொன்னா, அப்ப அவர் சுமந்து விட்டார். நான் விசுவாசிக்கும் போது நான் சுமக்க மறுக்கிறேன். அவர் எனக்காக அதை செய்து இருக்கிறபடினாலே, என்னுடைய ஸ்தானத்தில் என்னுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பலவீனங்களை அவர் சுமந்து கொண்டதுனாலே, வியாதி எனக்கு வரும்போது என்னுடைய எண்ணத்தில் முதல்ல வர்றது என்ன? வசனம் சொல்லுது, அவர் என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார். ஆகவே இந்த வியாதி நோயை நமக்கு கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு பதிலாக வியாதி நோயை நமக்கு உடனே ஓனர் ஆயிடுறோம். நம்ம இது பிரதர், என்னுடைய நோய் என்னென்ன பிரதர், டக்குன்னு பாருங்க லாங்குவேஜே மாறிடுச்சு. இது நம்ம நோய், இப்போ அது ரொம்ப பத்திரமா வச்சு, என் நோய் என்ன பிரதர், இது ஒரு 15 வருஷமா இருக்குது பிரதர். என் நோய் மற்றவங்க நோய் மாதிரி இல்லை பிரதர். என் நோய் என் கூடவே 25 வருஷமா இருக்குது பிரதர். என்ன 25 வருஷமா? கொஞ்சம் போக 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 அந்த லாங்குவேஜ் பாருங்க, அப்படியே நம்ம ஓனர்ஷிப் வாங்கிடுறோம், அப்படியே டைட்டில் டீடு பெற்றவர்கள் மாதிரி. இந்த நோய் என்னுடையது அப்படின்னு ஆக்கிடுறோம். அருமையானவர்களே, அப்ப என்ன அர்த்தம்? நம்ம சுகத்தின் பாதையில செல்லல, சுகத்தின் டைரக்ஷன்ல செல்லல. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு மாற வேணும். பாருங்க, இந்த உலகத்துல வியாதி நோய் நிறைய இருக்கு பாருங்க. சும்மா இருந்தாலும் போதும் ஒட்ட பாக்குது. தண்ணியில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குது, எல்லாத்திலும் இருக்குது. ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா அதில் ஏதாவது ஒரு கிருமி இருக்குது பாருங்க. அதனால தான் சொல்லியிருக்காரு, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து அதிலிருந்து வியாதியை விலக்குவேன். தண்ணீர் குடிக்கும் போதே சொல்லிட்டு தான் குடிக்கணும். அப்ப வியாதியை பெறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. வியாதி உலகத்தில் ஏராளமா இருக்குது. சும்மா கடந்தாலே போதும் வியாதி ஒட்டிக்கும். கொஞ்சம் கவலையினமா இருந்தாலே ஊர்ல இருக்க வியாதியெல்லாம் அப்படியே பற்றி கொள்ள ஆரம்பிக்குது. நம்ம அப்ப எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேணும். எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேணும்? வியாதின்னு ஏதாவது ஒன்று பக்கத்துல இப்படி தலையை காட்டின உடனே அது என்னதுன்னு வாகனம் உள்ள இழுத்துட்டு வந்துடக்கூடாது. அந்த வியாதியை அது என்னதுன்னு சொல்லி அதை தட்டி கொடுத்து வச்சு அதை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அது என்னதுன்னு எனக்கு தெரியும் பாருங்க. வியாதி என்னன்னு எல்லாருக்கும் ஒரு ஃபோன் கால் பண்ணுவாரு.
சிலருக்கு அதனால தான் வியாதியை விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வியாதிப்பட்டவங்க பாருங்கள், ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எல்லாம் பழங்களும் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு, எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா, அவங்களுக்காக ரொம்ப ஜாம, எல்லாம் ஊர்பட்ட ஆளுங்க வந்து நம்மளை பார்க்குறாங்க. வீட்டில் இருந்தால் யார் வந்து பார்க்குறா? யாரும் வர்றதும் கிடையாது, கண்டுக்கிறதும் கிடையாது, ஒருத்தர் ஒன்றும் என்னன்னு கேட்கறது கிடையாது. அதனால சிலருக்கு வியாதியாக இருக்குன்னா ரொம்ப இஷ்டம். ஆஸ்பத்திரியில் ஒரு 4 நாள் கிடந்தா எல்லாரும் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வருத்தம், அவர் வரலையே, இவர் ஏன் வரல, இன்னார் ஏன் வரல, நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் என்ன வந்து பார்த்தாரா? எல்லாருக்கும் விளங்குது பாருங்க, எல்லாம் தெரியுது என்ன பேசுறேன்றது. அதனால சிலருக்கு வியாதினா அது ஒரு இஷ்டம், எல்லாம் வந்து பெரிய விசிட்டிங் டைம் ஆயிடுது, எல்லாம் அட்டென்ஷன் கெட்டிங் இவெண்ட். இது வந்து எல்லாருடைய கவனமும் நம்ம மேல வருது. அது எல்லார் கவனமும் நம்ம மேல வரும்போது நம்ம முக்கியமான ஆள் மாதிரி அப்படியே படுத்து கிடக்க, அவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து கிடக்க, அப்படியே பேசிட்டு இருக்க, நம்முடைய வியாதியை பற்றி நம்ம விளக்கம் கொடுக்க, இது பாருங்க டாக்டர் இப்படி சொல்லியிருக்காருங்க, இது இப்படி ஆங்க, இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்றேங்க, இது என்னுடைய வியாதிங்க, போட்டு சீல் போட்டு அவங்களும் போட்டு மாட்டிடுறாங்க தலைமாட்டிலேயே, எல்லாம் இதுதான் வியாதின்னு. இதை வர்றவங்க போகிறவங்க எல்லாம் காமிச்சிக்கிட்டு இப்படியே கிடக்கிறோம் பாருங்க. நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, வேத வசனத்தின் அறிவு இருக்கிறவர்கள் என்ன சொல்லணும்? அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே என்னுடைய நோய்களையும் என்னுடைய பலவீனங்களையும் சுமந்தார் என்று எழுதி இருக்கிறது. அவர் சுமந்தார் என்றால் அது அவருக்கு சொந்தமாகிவிட்டது. கல்வாரி சிலுவையிலே அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்ட போது, அவர் காயப்பட்ட போது, அந்த ஒவ்வொரு காயமும் என்னுடைய சரீரத்துக்காக அவர் பட்ட காயங்கள். என்னுடைய நோய்கள் எல்லாம் அந்த நேரத்தில் என்னிடத்திலிருந்து எடுத்து அவர் மீது வைக்கப்பட்டு விட்டது. அதோடு அவர் செத்த போது என் நோயும் அங்கேயே செத்து விட்டது. இதை நான் எண்ணி பார்க்க வேண்டும். முதல் காரியம் எனக்கு கவனத்தில் வர்றது என்னவா இருக்கணும்? அவர்தாமே இயேசுதாமே என்னுடைய நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பலவீனங்களை எல்லாம் தன் மீது சுமந்து கொண்டார். அப்ப அவர் தன் மீது சுமந்து கொண்டது என் மீது இருக்கக்கூடாது. உடனே அதை எதிர்க்க ஆரம்பித்து விட வேண்டும். பாருங்க, உடனே இது மருந்து போய் எதிர்க்கிறது வேற. முதல்ல நீங்க எதிருங்க அதை வியாதி. மருந்து போய் எதிர்க்கிற ஆள் கூட தாங்க வந்து வியாதியை வச்சுக்கிறேன்ற ஆளுகளுக்கு மருந்து சரியா வேலை செய்யாதான். மருந்து போய் எதுக்கணும்னா கூட ஆளும் சேர்ந்து எதுக்கணும், கூட சேர்ந்துக்கிட்டு. வெறும் மருந்து போய் வியாதியை ஃபைட் பண்றது இல்லை, நீங்களும் சேர்ந்து முடியாது, நான் சாகல, நான் உயிரோட தான் இருக்க போறேன், நான் நன்றா இந்த இடத்துல இருந்து வெளியே செல்லுவேன், நான் இந்த வியாதியிலிருந்து வெளியே வருவேன், நீங்க சேர்ந்து எதிர்த்தாதான் மருந்தும் பெட்டரா வேலை செய்யுங்க. சிலருக்கு வெறும் மருந்து மட்டும் வேலை செஞ்சிட்டு இருக்குது, இவங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பாருங்க, பார்க்கலாங்க, போட்டிருக்குது, முழுங்கியிருக்கேன், என்ன பண்ணுதோ இது அப்படின்னு. அருமையானவர்களே, அவர்தாமே நம்முடைய நோய்கள்லாம் ஏற்றுக்கொண்டாராம். சரி, திருப்பம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். ஏசாயா 53 சொல்லி இருக்கிறது தான் மத்தேயு சொல்றாருன்னு சொன்னேன். இப்போ அதே தான் பேதுரும் சொல்லுகிறார். பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இங்கேயும் அதே தான் சொல்றாரு. ஏசாயா 53:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது இங்க அப்படியே இவர் சொல்றாரு. திரும்பவும் பாவத்தை சுமந்தார்னு சொல்றாரு, தழும்புகளால் குணமானீர்கள் என்று இந்த சரீர சுகத்தை பற்றியும் சொல்லுகிறார். அநேகர் இந்த அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்கிறது பாவங்களை சிலுவையில் சுமந்தார்னு சொன்ன உடனே வருது பாருங்க இந்த வசனத்துல. ஆகவே என்ன சொல்றாங்க பாருங்க, பாவங்களை சிலுவையில் சுமந்தார்னு சொல்லிட்டு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு சொல்லியிருக்கிறதுனால இது பாவத்தை பற்றி தான் பேசுது. அவர் தேவன் நம்மை பாவத்திலிருந்து ஹீல் பண்றாருங்க. இஸ் ஹீலிங் அஸ் ஃப்ரம் அவர் சின்ஸ். பாவத்திலிருந்து கிடைக்கிற விடுதலை அது, பாவத்திலிருந்து கிடைக்கிற ஹீலிங் அது என்று சொல்லுகிறாங்க. நான் சொல்லுகிறேன், பாவத்திலிருந்து நமக்கு ஹீலிங் கிடைக்கிறது இல்லை. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ரிப்பேர் பண்ணி தட்டி எடுத்து பெயிண்ட் அடிச்சு ரிஃபார்ம் பண்ணி கொஞ்சம் நல்லவன் ஆக்கி தர்றதில்லை. ரட்சிப்புனா என்னங்க? ரட்சிப்புனா என்ன பாருங்க, கிறிஸ்தவன் நினச்சிட்டு இருக்காங்க ஏதோ சிகரெட்டு குடியெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறவனை போய் இழுத்துக்கிட்டு வந்து அவனை எல்லாத்தையும் நிற்க வச்சு
அவன் சட்டையை கட்டியெல்லாம் மாற்றி எல்லாத்தையும் முடி கடியெல்லாம் வெட்டி கொஞ்சம் கொஞ்சம் டீசென்ட் ஆக்குறது தான் கிறிஸ்தவன் கிடையாது. நிறைய டீசென்ட் சின்னர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. முடியெல்லாம் கரெக்டாக வெட்டி சட்டையெல்லாம் கரெக்டாக போட்டு குடிக்காமல் சீரட் குடிக்காமல் அப்படியும் பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், பாவிகளாக இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவத்தில் மறுபிறப்பு என்று சொல்லுகிறோம். இது ஏதோ ரிப்பேர் ஜாப் இல்லை, முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் தேவலாங்க, அதெல்லாம் ரட்சிப்பு. முன்ன எப்படி இருந்தாருங்க இப்போ இப்படி இல்லைங்க, அதெல்லாம் ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். இது ஏன் சொல்றேன்னா, சுகம் என்கிறது முன்ன ஒரு கண்டிஷன்ல இருந்தீங்க, இப்போ அந்த கண்டிஷன்ல இல்ல, டெட்டீரியரேட் ஆயிட்டீங்க. முன்ன இருந்த அந்த சுகநலன் இல்ல சரீரத்தில், அந்த பலன் இல்ல, ஏன்னா வியாதி சரீரத்தை தாக்கி இருக்கிறது. அப்ப சுகம்னா என்ன? முன்ன இருந்த நிலைமைக்கு திரும்ப உங்களை கொண்டு வருவது, அது ரெஸ்டோரேஷன். கொஞ்சம் சரி பண்ணி சரீரத்தை கொஞ்சம் சரி பண்ணி திரும்ப அந்த நிலைக்கு கொண்டு வருவதுதான் சுகம். அப்ப சுகத்துக்கும் பாவத்தில் இருந்து கிடைக்கிற விடுதலைக்கும் அல்லது பாவம் போக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பாவத்தை குறித்து வேதம் சொல்லும்போது எப்படி சொல்லி இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிறான்னா, கர்த்தர் என்னை வச்சு ரிப்பேர் ஜாப் பண்ணல, பேசாம இந்த குயவன் களிமண்லாம் வாசித்திருக்கோம் இல்லையா, அது மாதிரி பேசாம சரியில்லைன்னு சொல்லி ஃபுல்லா எடுத்துட்டு திருப்பியும் மறுபடியும் பண்ணி இருக்கிறாராம். அதான் புது சிருஷ்டி என்று சொன்னால், இதுவரை இந்த சிருஷ்டிப்பு இருந்ததில்லை, இதுவரை இல்லாத ஒரு புதிய சிருஷ்டிப்பாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொன்னா இதுவரை நீங்க அதான் பாருங்க, சிலர் நிறைய தங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய பாவம், பழைய இது எல்லாத்தையும் மைண்ட்லயே வச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் தூக்கி எறிங்க. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். நீங்க முன்ன இருந்ததே கிடையாது, முன்ன இல்லாத ஒரு ஆள், புதுசாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆவியில புதுசா இருக்கிறீர்கள், புதிதாய் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள், புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதான் புதிய பிறப்பு. அதனால்தான் இயேசு சொன்னார் நிக்கோதேமுவை பார்த்து, நீ மறுபடியும் பிறந்தாக வேணும். மறுபடியும் அவனுக்கு ஆச்சரியம், என்ன இது, நான் இவ்வளவு நாள் டீச்சரா இருக்கிறேன், நான் பைபிள்லாம் போதிக்கிறாள், நான் மறுபடியும் பிறக்க வேணும். இதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்கிறது ஏதோ மத மார்க்கத்தில் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் ரிலீஜியஸ் ஆகிறது இல்லை. ரட்சிப்பு என்று சொன்னால் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? அந்த அனுபவம் உண்டா? மறுபடியும் பிறக்கிறது என்று சொன்னால் பழைய மனுஷனை ஒண்ணுலதாக்கிட்டு புதுசா ஒரு மனுஷனை கர்த்தர் உருவாக்குகிறார். பழைய ஏற்பாட்டில் கூட வாசித்து பாருங்க, சொல்லி இருக்குது, உன்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு உனக்கு மெதுவான சாதுவான இருதயத்தை உனக்கு தர்றேன், மெதுவான இருதயத்தை உனக்கு தர்றேன் இருக்காரு. அப்பனா என்ன, சுத்தி வச்சு அடிச்சு அடிச்சு இந்த கல்லான இருதயத்தை சாஃப்டாக்கி தர்றேன்னார கிடையாது. அந்த இருதயத்தை எடுத்து போட்டு வேற இருதயம் தர்றேன்பா, இது குவாலிட்டியா வேற மாதிரி இருக்குங்கிறாரு. அது ஆவியை குறித்து பேசுகிறது, மனிதனுடைய ஆவியை குறித்து. அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு புதிதாய் ஒரு இருதயத்தை உள்ளத்தை தர்றாராம். அதுதான் மறுபிறப்பு, அதுதான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. அப்ப ரட்சிப்புக்கும் சுகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுகிறது. அநேகர் சொல்லுகிறது போல ஆவிக்குரிய குணமாகிறது, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்று சொல்லுகிறார்களே, அது முற்றிலும் தவறு. ஆவிக்குரிய குணமாகுதல் என்று ஒண்ணும் கிடையாது. ஆவிக்குரியபடி என்ன நடக்குது? உள்ள புதிதாய் சிருஷ்டிக்கப்படுகிறோம், அதுதான் உள்ள நடக்கிறது. சிலர் சொல்றாங்க, இல்லைங்க அது ஒருவேளை இன்னர் ஹீலிங்கை குறிக்குது. இன்னர் ஹீலிங், சிலர் இதில் ரொம்ப தரவாக இருக்காங்க பாருங்க. இது கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது, இன்னர் ஹீலிங் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்குள்ள பல விதமான வடுக்கள் இருக்கிறது, பல பாடுகள் பட்டிருக்கேன் பாருங்க, என் புருஷன் விட்டு போயிட்டானாக்கும், இது இப்படி ஆச்சாங்க, இந்த ஆள் ஏமாத்திட்டாராக்கும், இவங்க இப்படி பண்ணிட்டாங்களாக்கும், அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் எனக்குள்ள பெரிய ஸ்கார்ஸ், அங்கங்கே தழும்புகள், காயங்கள் எனக்கு இருக்கிறது. இந்த காயங்கள்லாம் என்னை பாதிக்கிறது, இந்த காயங்களெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் மறக்க முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீ மற அப்படின்னு சொல்லி எப்படி மறக்கிறதுக்கு ப்ராசஸ் எல்லாம் சொல்லி தர்றாங்க. நீ எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லு ஒன்று ஒன்றா, அப்போ உனக்கு மறக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது எப்படின்னு எனக்கே வழங்கலை. சொல்ல சொல்ல மறக்க முடியாது, சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப ஞாபகம். இன்னைக்கு இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் போய் சொல்லணும், அடுத்த ப்ரேயர் மீட்டிங்கில் போய் சொல்லணும், அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, கடைசியில் ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரிய போகுது உங்கள் பிரச்சனை என்னன்னு. எப்போ புருஷன் விட்டு போனார், எவ்வளவு கடனோட விட்டு போனார், என்னென்ன பிரச்சனை வந்தது, அதனால என்னென்ன இன்னல்கள் துன்பங்கள்லாம் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க என்னன்னு. அப்போ இன்னர் ஹீலிங் வரும்னு சொல்லிட்டு இன்னர் ஹீலிங்காக வர்றது இல்லை பாருங்க.
இன்னர் டர்மாயில் தான் ரொம்ப அதிகமாகிறது, இன்னர் குழப்பம் தான் ரொம்ப அதிகமாகிறது. இதை போய் எல்லார்ட்டையும் சொல்லி இது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறத ஒழிய இது போய் மறையிறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி சிலர் போய் தங்களுடைய பாரத்தையெல்லாம் ஜனங்கள்கிட்ட சொன்ன உடனே அங்கே வந்திருக்கிற அந்த ப்ரேயர் மீட்டிங் வந்திருக்கிற 10 பேர் இவங்க பாரத்தை சேர்த்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. அவங்க டிப்ரெஸ்ட் ஆகிடுறாங்க போகும்போதே. அந்த கதையை கேட்ட அந்த சகோதரி என்ன பாவம், எனக்கே கண்ணீர் வந்துருச்சு அப்படின்ட்டு அவங்க போய் அவங்க அதை நினச்சி 2 நாள் கண்ணீர் விடுவாங்க. இவங்களாவது அதனால அவங்கள்ட்ட அறிக்கை வச்சாங்களா, அதோட விட்டாங்களா? இவங்களும் திருப்பி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அடுத்த நாள் இன்னொரு ப்ரேயர் மீட்டிங்ல அதை சொல்லணுமே. இது இன்னர் ஹீலிங்கிறாங்க. எனக்கு இன்னர் ஹீலிங் அவங்க சொல்கிறது என்னன்னு எனக்கு கொஞ்சம் விளங்குது. இன்னர் ஹீலிங்னா உள்ள அந்த வடுக்கள் இருக்குது, சில காயங்கள் இருக்குது, இதெல்லாம் ஆற வேணும், அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் விளங்குது. ஆனால் அந்த இன்னர் ஹீலிங்ன்ற கான்செப்டே மிஸ்லீடிங்காக இருக்குது. தவறாக நம்ம சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்குது. அதனால் அது உபயோகப்படுத்தவே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னர் ஹீலிங் எப்படி உண்டாகுதுன்னா, சரி உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்குதா, துன்பம் வந்திருக்குதா, இன்னார் இப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, புருஷன் இப்படி பண்ணிட்டார், மனைவி இப்படி பண்ணிட்டா, இப்படியா அப்படியா அப்படியே அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது நடந்தது, இது நடந்தது, இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, மறக்கவே முடியாத சில வடுக்கள், காயங்கள் எனக்கு ஏற்படுத்தி விட்டது. மறக்கலாம், ஒரு நிமிஷத்தில் மறக்கலாம். எப்படின்னு சொன்னால், பின்னானவைகளை மறந்து இருக்கீங்களா? வேதம் சொல்லுதுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு. பின்னால் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு முன்னானவைகளை நாடு. சில சொல்கிறாங்க, இட் இஸ் ஈஸியர் செட் தேன் டன். சொல்கிறதுக்கு ஈஸியாக செஞ்சு பாருங்கய்யா அப்படின்றாங்க. செஞ்சு பார்க்குறத நானா சொன்னேன்? நான் சொன்னால் நீங்கள் சொல்லலாம், சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க, செய்கிறது கஷ்டங்க. கடவுள் சொல்கிறாரு, கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து. நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்கிறேன், பின்னானவைகளை தூக்கி எறியுங்க, அந்த பாரங்களை இறக்கி வையுங்க, ஒருபோதும் திருப்பி எடுத்துக்கொள்ளாதீங்க. பழைய பாக்கி, பழைய கடன், பழைய இது, பழைய துன்பங்கள், பழைய கஷ்டங்கள், பழைய அவர் செஞ்சார் இவர் செஞ்சார், இதெல்லாம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதை சும்மா திருப்பி பேசிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் செய்ய வேண்டாம். அதெல்லாம் தூக்கி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள். முன்ன என்ன இருக்குது, என் வாழ்க்கை என்ன இருக்குது முன்னால, அதை நாடுங்கள். அப்ப பிரேயர் மீட்டிங் போகும்போது என்ன சொல்லுவீங்க? உங்க கதை கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். நாங்க சொல்லுங்க, என் கதை வெற்றியின் கதை, சுகத்தின் கதை, பலத்தின் கதை, ஆரோக்கியத்தின் கதை, சந்தோஷத்தின் கதை, சமாதானத்தின் கதை, கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் இன்றைக்கு நான் எப்படி பெற்று அனுபவிக்கிறேன், நாளைக்கு நான் எப்படி இருக்க போகிறேன், எனக்கு முன்னால எத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, அதை பற்றிய கதைங்க. இருக்கீங்களா? இன்னர் ஹீலிங் எப்போ வருதுன்னா, கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடு, அவர் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உன் பாரங்களை எல்லாம் அவர் மீது வைத்து விடுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் மீது வைத்து விடுன்னு சொன்னால் அவர் மீது வைத்து விட போறேன். வச்சதை திருப்பி எடுக்க போறது இல்லை. எப்படி எடுக்கிறோம்? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி. ஆங்கிலத்தில் அப்படி வருது, do not take thought saying what you shall eat and what you shall drink and what you shall be clothed with. அப்ப தாட்ஸ், எண்ணங்களை, கவலைகளை எப்படி எடுக்கிறோமா? சொல்லிதான் எடுக்கிறோம். எண்ணத்தை சொல்றோம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பேரே வச்சிடலாம். எண்ணத்தை ஆபிரகாம், எண்ணத்தை பால். பைபிள் இருக்க ஏப்ரஹாம் பால்லாம் இல்லை, நம்ம ஊரில் இருக்க ஆளுகளை சொல்கிறேன். இந்த எண்ணத்தை ஆசாமிங்க இவங்க. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், சொல்லி 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 எடுத்துக்கிறது கவலையில். சொல்லி தான் எடுக்காதுன்னு இருக்கு, சொன்னாதான் எடுத்துக்கிறோம், சொல்ற வரைக்கும் எடுக்கிறது இல்லை. பைபிள்ல இருக்கு பாருங்க வசனம். இது அறிக்கை செய்யும் போது தான் நமக்கு சொந்தமாகிறது. அறிக்கை செய்யற வரைக்கும் நம்ம அதை எடுத்துக்கல. இதை எடுத்து என்னைக்கு வாயில வைத்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம், அப்ப நம்முடையதாயிடுது இது. அப்ப சொல்லும் போது தான் அதை எடுத்துக்கொள்கிறோம். பைபிள் வசனத்தை மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தையை மட்டும் இல்லை, கவலையும் அப்படிதான். கவலையை நம்ம பேச பேச கவலையை நம்முடையதாக்கி கொள்கிறோம், வியாதியை பேச பேச வியாதியை நம்முடையதாக்கி கொள்கிறோம். இருக்கீங்களா? அப்ப எடுக்காதீங்க, அதை விட்டுருங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள். முன்னால போங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை முன்னால பார்த்து போங்க.